தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஃப்ரெண்டு புதுசாக யூகேல வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டில் கார்டன் எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே அவங்க வீட்டில் செட் பண்ண பாண்ட், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிளான்ஸ் அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதுதான் அவங்களுடைய கார்டன். ஸோ இங்கே தான் வந்து பிளான்டிங்லாம் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு செடியெல்லாம் வாங்கிறதுக்காக கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். நிறைய ரோசஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஹவுஸ் பிளான்ஸ், அப்புறம் க்ரீப்பிங் வெரைட்டியான கிளமாட்டிஸ், ஹனிசக்கல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ரண்ட் கார்டன். ஸோ ஃப்ரண்ட் கார்டனில் சின்னதாக பாத்வேக்கு ரெண்டு சைட்லேயும் இடம் இருக்குது. ஸோ வீடு வாங்கும் போதே கிராஸ் லான் வச்சு வாங்கியிருந்துருக்காங்க. ஸோ ஆனால் அந்த இடத்துல நம்ம கிராஸ் லான் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் ஸ்பேஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதுக்கப்புறம் ஆர்னமெண்டல் பிளான்ஸ்லாம் வளர்க்குறதுக்காக அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ அங்கே ஏற்கனவே வீடு வாங்கும் போதே கொஞ்சம் ஆர்னமெண்டல் பிளான்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் இருக்குது. ஸோ அங்கே நம்ம க்ரீப்பர் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஸ்பேஸில் ரோஸ் பிளான்ட்ஸும் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் அந்த விண்டோ ஸ்பேஸில் ஒரு க்ரீப்பர் பிளான்ட், கிளமாட்டிஸ் அந்த மாதிரி க்ரீப்பர் பிளான்ட் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு வைக்கலான்னு சொல்லி ஐடியா இருக்குது. ஸோ வாங்க இப்போ கிராஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துல பிளான்ட் வைக்க போகிறோமோ அங்கே மட்டும் கிராஸஸ் ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ நமக்கு க்ரீன் ஸ்பேஸ், அதாவது லான் வேணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக எந்த இடத்துல நம்ம பிளான் பண்ண போகிறோமோ அங்கே ஏற்கனவே மார்க் பண்ணிவிட்டு, எந்த அளவுக்கு நம்மளோட தொட்டி, அதாவது இப்போ ரோஸ் பிளான்ட் இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பாட்டோடைய டெப்த் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குழி பறிச்சுட்டு அந்த இடத்துல மல்டிபர்பஸ் கம்போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக போட்டு வைக்க போகிறோம். சாயில் கொஞ்சம் ரொம்ப க்ளே சாயிலாக இருந்தது. பட் ஸ்டில் ரோஸ் அதில் த்ரைவ் ஆகும். ஆனால் அதை சுற்றி நம்ம மல்டிபர்பஸ் கம்போஸ்ட் போட்டுட்டு பிளான் பண்ணுறதுனால பிளான்ட் நல்லாவே வளரும். இந்த ரோஸ் செடியில் நிறைய ரூட் க்ரோத்லாம் நல்லா இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாயில் எவ்வளோ க்ளே சாயிலாக இருக்குது அப்படின்னு. யூகேயில் மோஸ்ட்டாக க்ளே சாயில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாயிலில் நம்ம பிளான் பண்ணும்போது எந்த பிளான்ட்டுமே நல்லா வளராது, எஸ்பெஷலி ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ஸ் எல்லாமே. ஆனால் கிராஸஸ்க்கு டாப் சாயில் 10 to 15 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும், அதிலே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் சப்சாயில் ஃபுல்லாகவே க்ளேவாக தான் இருக்கும், அது ஸ்டாண்டர்டாக இருக்காது. பட் நம்ம இதை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பிளான் பண்ணுறோமோ அங்கே மட்டும் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது மல்டிபர்பஸ் கம்போஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் இயர் திரும்பியும் வேறு இடத்துல மல்டிபர்பஸ் கம்போஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி ஒரு சுழற்சி முறையில் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணாமல் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் கம்போஸ்ட் ஆட் பண்ணி பிளான் பண்ணி பாருங்கள். கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, சாயில் குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டாப் ரோஸ் மன்யூர் கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டாப் ரோஸ் மன்யூர் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி சாயில் பேக் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ரோசஸ் பிளான் பண்ணும்போது கரெக்டாக சென்டரான பொசிஷனில், இந்த மாதிரி எஸ்பெஷலி பாத்வே கிட்ட வைக்கும் போது நல்ல சென்டரான பொசிஷனில் இது வைக்கணும். அப்புறம் அந்த விண்டோ ஸ்பேஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பில்டிங் பெரிஃபரிட்ட இருக்க அந்த ஸ்பேஸில் ஃபுல்லாக கிளமாட்டிஸ் வச்சுட்டு அந்த வாலில் க்ரீப் ஆகிற மாதிரி வைக்கலான் இருக்கோம். ஸோ நாங்கள் கிளமாட்டிஸும் அதுக்கப்புறம் ஹனிசக்கிள் அப்படின்ற ஒரு பிளான்ட்டும் வச்சுருக்கோம். ஹனிசக்கிளும் நல்ல விக்ரஸாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு க்ரீப்பர் பிளான்ட், வின்டர் ஹார்டி பிளான்ட்டும் கூட. நல்ல ஒரு பஞ்சஸாக பூக்கும். அது கூடவே நம்ம கிளமாட்டிஸும் வைக்கலான் இருக்கோம். ஸோ கிளமாட்டிஸ் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி தான் அது பூக்கும். நிறைய நம்மளோட வீடியோஸில் கூட கிளமாட்டிஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ரெண்டு கலர் எடுத்துகிட்டு, கான்ட்ராஸ்ட்டாக இருக்க 2 கலர் எடுத்துகிட்டு பேர் பண்ணி 3 இடத்துல வைக்க போகிறோம். 2 இடத்துல வைக்க போகிறோம். அது அப்படியே அந்த விண்டோஸ் ஆர்ச் மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். இந்த ஹனிசக்கிள் இங்கே என்ட்ரன்ஸில் ஃபில் ஆகிற மாதிரி, அதே மாதிரி அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு கிளமாட்டிஸும் பேஷன் ஃப்ளவரும் வைக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ ரூட் க்ரோத் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இது நாங்கள் மோரிசன்ஸில் தான் வாங்கினோம். £2.50 அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு நல்லா பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா, நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஃபுல்லாக பூக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கொஞ்சம் லைட்டாக தான் பூக்கும். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு ஃபுல்லாகவே பூக்க ஆரம்பிக்கும் நல்லாவே.
அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அது பூத்துட்டே தான் இருக்கும் இயர்லி ஒன்ஸ். ஸோ இதுதான் வந்து பிளான் என்ட்ரன்ஸில். அதுக்கப்புறம் ரோஸஸ் வந்து இது வந்துட்டு நாங்கள் கிளியரன்ஸ் சைடில் வாங்கின ரோஸ். இது 5 பவுண்ட்ஸ்க்கு இருந்தது, 10 பவுண்ட்ஸ், பட் ஆனால் 5 பவுண்ட்ஸ்க்கு இருந்தது. கொஞ்சம் லைட்டாக அதில் ஏஃபிட்ஸ் அட்டாக்லாம் இருந்தது. ஸோ ஏஃபிட்ஸ் அட்டாக் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சோப் லிக்விடாக இல்லாட்டி நார்மலாக நம்ம வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரே பண்ணாலே அதெல்லாம் விழுந்துடும். அப்படி இல்லாட்டி நம்ம கையிலே அந்த ஒன்றா தள்ளிவிட்டால் அதுவே விழுந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த 3 ரோஸ் பிளான்ட்டுமே ஒன்றா வச்சுட்டோம். ஸோ இது வந்து பிங்க் கலர், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு ஒயிட்டு, அப்புறம் இன்னொன்று வந்து எல்லோ. ஸோ 3 கலர். ஸோ ரோஸ் வந்துட்டு வைக்கும் போது இந்த மாதிரி பாத்வே பக்கத்துலலாம் வைக்கும் போது நம்ம கரெக்டாக அது குச்சியெல்லாம் வச்சு கட்டி விட்டு அந்த மாதிரி வைக்கணும். இல்லாட்டி அது வளர வளர பாத்வே நோக்கி வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பிளான்ட் வந்து சின்ன பிளான்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு ஷ்ரப் ரோஸ் மாதிரி நல்லா ஷ்ரப்பாக புஷ்ஷியாக வந்து அப்வேர்டாக வளர்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இது வந்து சைடு வாக்கில் இருந்ததுனால நாங்கள் ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு பேம்பு கேன் இங்கே கிடைக்கும், B&Q அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நாங்கள் அந்த பேம்பு கேன் வச்சு ஒரு ட்வைன் வச்சு நல்லா கட்டியாச்சு ஸ்ட்ரெயிட்டாக வளர்கிற மாதிரி. ஸோ ஏற்கனவே இதில் நிறைய க்ரோத் இருக்குது, நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ இந்த சீசனில் வந்து நல்லா ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா நல்லா பூக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதான், நம்ம பிளான்ஸ் எல்லாமே வச்சாச்சு. ஸோ இது வந்து ஹனி சர்க்கிள். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லை, ஸோ அதனால் வளர்ந்ததுக்கப்புறமேட்டு கட்டிக்கலாம் விட்டாச்சு. இது வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கேனில் அட்டாச் பண்ணி கட்டியாச்சு. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இதுவும் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய இங்கே வந்து பேஷன் ஃப்ளவரும் அதுக்கப்புறம் இன்னொரு கிளமாட்டிஸும் இருக்குது, அதுவும் வந்து நம்ம கட்டியாச்சு. அப்புறம் ரோஸஸ் இதெல்லாம். ஸோ அது வந்து ஒரு பிங்க் கலர் ரோஸ், இது ஒயிட், அப்புறம் இது எல்லோ கலர். ரோசஸில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் இந்த மாதிரி 7 இலை வந்து பார்த்துருப்போம், சக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசன், பட் சில பேத்துக்கு வந்து தெரியாது. அது வந்து கண்டிப்பாக கட் பண்ணியே ஆகணும் நீங்கள். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து இந்த செடியோட ஒரிஜினல் பிளான்ட், மதர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடியை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி அதில் வந்து இந்த பிளான்ட்டை வந்து கிராஃப்ட் பண்ணுவாங்க. இதோட இலையும் பாருங்களேன், வித்தியாசம் தெரியும். இது வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது, இது வந்து கிளாஸியாக இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் வித்தியாசம். ஸோ இது வந்து சம் கலரில் பூக்கிற ரோஸாக இருக்கும், இது வந்து நார்மல் பூக்காத ரோஸ் வெரைட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால வந்து இதை கட் பண்ணி இந்த இதை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க, கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளான்ட் என்ன பண்ணணும்னா இந்த பிளான்ட்டுடைய சத்தெல்லாம் உறிஞ்சி சீக்கிரமாக பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளான்ட்லேருந்து எந்தெந்த செடிலாம் வருதோ அது எல்லாமே பூக்காது, அது வந்து சக்கர்ஸ் தான். இதுதான் ஆல்ரெடி ஒரிஜினல் பிளான்ட். ஸோ அதனால இது என்ன பண்ணுன்னா இதுக்கு போகிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் இது எடுத்துகிட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும், ஆனால் பூக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இதை கட் பண்ணிடணும். இதிலேருந்து எந்த செடியுமே வளர விடக்கூடாது. இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெம்மில் இருந்து தான் நீங்கள் செடி வளர வைக்கணும். எப்போவுமே வந்து இந்த கிராஃப்டர் போர்ஷன்லேருந்து மேலே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி சாயில் போட்டு பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளான் பண்ணக்கூடாது, ஃபுல்லாகவே இது கவர் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி எதுவும் முளைச்சி வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து இங்கிருந்துமே ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கிராஃப்ட் போர்ஷன் ஏதாவது ஆனால் கூட இது வந்துட்டு நல்லா ரூட்ஸ்லாம் வர ஆரம்பித்து இது நல்லா வளரும். ஸோ நம்ம வந்து இந்த சாயில் வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும், இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். இந்த லான் ஏரியா வந்து வீட்டுக்கு பேக் சைடில் இருக்க லான் ஏரியா. இங்கேயுமே முன்னாடி பண்ண மாதிரி ஃப்ளவரிங் பெட் ப்ரிப்பேர் பண்ணி அதுலேயும் வந்துட்டு ரோசஸ், அதுக்கப்புறம் மித்த ஃப்ளவரிங் பிளான்ஸ் அது எல்லாமே வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேசஸில் வந்து வெஜிடபிள் பிளான்ஸும் வைக்கலான்ட்டு இருக்குது. ஸோ அதை இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பின்னாடி இருக்க ஏரியா. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் இடத்துல வந்து பெபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிராஸஸ் இருந்தது. முன்னாடி நம்ம பண்ண மாதிரியே இங்கேயும் வந்துட்டு ஒரு 2 ஃபீட்க்கு வந்து லான் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃபுல்லாகவே பிளான்ஸ்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஏற்கனவே அவங்க வீட்டில் கொஞ்சம் ரோசஸ் எல்லாமே பாட்டில் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து கிரவுண்டில் முன்னாடி எப்படி பிளான் பண்ணோமோ அதே மெத்தட்லேயே பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் கொஞ்சம் பாட்ஸ்லாம் வந்துட்டு வெஜிடபிள் பிளான்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் அது மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயரில் வந்து இதெல்லாம் நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறமேட்டு இதோட அப்டேட் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ரோஸ் பிளான்ஸ். ரோசஸ் கூடவே வந்துட்டு கொஞ்சம் மேரிகோல்டும் நட்டிருக்காங்க. ரோசஸ்லாம் கொஞ்சம் அவங்க வீட்டில் வந்து ஏற்கனவே இருந்த ரோசஸ் இதெல்லாம் பாட்டில். அப்புறம் சில ரோசஸ் நாங்கள் கடையில் வாங்கினதுமே நல்லா பூக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. இப்போ தான் பட்ஸ்லாம் நிறையா விட்டுருக்கு. இந்த கிளிப்பிங் வந்து அவங்க சென்ட் பண்ணாங்க எனக்கு இப்போது. ஸோ நம்ம பிளான் பண்ண ரோசஸ்லாம் சில இதெல்லாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஃபோட்டோஸ் தான் இது. ஃப்ரண்ட்டில் வச்சுருந்த ரோசஸும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த எல்லோ கலர் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்தது, நல்ல பெரிய ப்ளூம்ஸாகவே பூத்திருந்தது. ஸோ இவங்க கார்டனில் நம்ம வந்து ஒரு பாண்டும் செஞ்சுருந்தோம். அந்த வீடியோவும் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப் இங்கே நிறைய ஷாப்ஸில் கார்டன் சென்டர்ஸ்லாம் கிடைக்கும். அது வாங்கிக்கிட்டோம். இது வந்து பார்க்குறதுக்கு பேரல் மாதிரியே ஒரு ஃபினிஷில் இருக்கும். ஸோ அதை வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு சன்லைட் படுற மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சாச்சு. மினிமம் 4 hours ஆச்சும் சன்லைட் படுற மாதிரி இருக்கணும். ஸோ சன்லைட்டில் வைக்கவும் தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே ஹாலில் நல்லா வந்தது. அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இது கூடவே வந்து நாங்கள் வந்து நிறைய அக்வாட்டிக் பிளான்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். பக்கத்தில் வந்து நிறைய ஃப்ளவரிங் பிளான்ஸ் அதெல்லாம் வச்சுட்டோம். ஸோ அது வச்சதுக்கப்புறம் ரொம்பவே பார்க்குறதுக்கு பவுண்ட் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 daysக்கு அப்புறம் இதில் வந்து ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணியாச்சு. கோல்ட் ஃபிஷ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன கோல்ட் ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து மோட்டர் இல்லாட்டி ஃபில்டர் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. சென்டரில் வந்து ஃபோக்கல் பாயிண்டில் வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சுவும் வச்சிட்டோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு பாண்ட் வந்து அழகாக இருந்தது. பிளான்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கனால பாண்ட் ரொம்பவே லைவ்லியாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து உங்கள் கார்டன்லேயும் செட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கார்டனிங் பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ்.